உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின். மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை சார்பில் சுமார் 177 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள புதிய மற்றும் மேம்படுத்தப்பட்ட மீன் இறங்கு தளங்கள், மீன் விதை பண்ணை உள்ளிட்டவற்றை சென்னை தலைமை செயலகத்திலிருந்து காணொலி வாயிலாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்து வருகிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாரிகார்த்திக். விவரங்களை வழங்கலாம். வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் தற்போது தலைமைச் செயலகத்தில் மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறையின் சார்பில் 177 கோடியே 16 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள புதிய மற்றும் மேம்படுத்தப்பட்ட மீன் இறகுதளங்கள், மீன் விதை பண்ணை மற்றும் பயிற்சி மையத்துடன் கூடிய அலுவலக கட்டிடம் என 9 முடிவுற்ற திட்டப்பணிகளை திறந்து வைக்கிறார். மேலும் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் மூலமாக தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு இணையத்திற்கான தெரிவு செய்யப்பட்ட 89 நபர்களுக்கும், கால்நடை பராமரிப்பு துறைக்காக தெரிவு செய்யப்பட்ட 22 நபர்களுக்கும், தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தில் கருணை அடிப்படையில் 17 பேர்களுக்கும் பணி நியமன ஆணையை தற்போது வழங்கி வருகிறார். ஏற்கனவே தமிழ்நாடு அரசு சார்பில் மீன்வளம் மற்றும் கால்நடைத்துறையின் சார்பில் பல்வேறு நிதிகள் ஒதுக்கப்பட்டு அதற்கான பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் தமிழகம் முழுக்க மீனவர் நலன் கருதி பல்வேறு திட்டங்கள் தமிழ்நாடு அரசு சார்பில் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. அதன் அடிப்படையில் தான் தற்போது தலைமைச் செயலகத்திலிருந்து மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறையின் சார்பில் 177 கோடியே 16 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள புதிய கட்டிடங்களை மற்றும் மேம்படுத்தப்பட்ட மீன் இறகுதளங்களையும் முதலமைச்சர் அவர்கள் தற்போது காணொலி காட்சியின் வாயிலாக திறந்து வைக்கிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாரிகார்த்திக். உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின்.